திஸ் அக்ரேஸ் இந்த சேனலோட 13வது வீடியோ இது. ஸ்டீபன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இதுக்கு பண்ண போகிறோம். பார்க்குறீங்களா என்ன பண்ண போகிறோன்னு? நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்மபுரத்துக்கிட்ட ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. 5 ஊர் சேர்ந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அதுக்கு நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஸோ வந்து நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ வந்துருன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸ்டீபன் வந்து ஒரு 3 வீடியோ கழிச்சு வந்திருக்காரு. அது எல்லா வீடியோவும் சொல்கிறது தாங்க. இந்த வீடியோவில் லேட் பண்ணுறோம் வரதுக்கு. நம்ம உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டீபனே போய்கிட்டு இருக்கோம். எனக்கு உண்மையாக ஆர்வம் தாங்க முடியல. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் இப்போ பசங்களோட வந்திருக்கேன். இவ்வளோ நாள் ஃபேமிலியோட வருவேன், இப்போ பசங்களோட வந்திருக்கேன். ஜாலியாக இருக்குது. வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஸ்டீஃபனு. டிக்கெட் கவுண்டரில் 20 ரூபா கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். ஒரு 5 டிக்கெட்டு வாங்கியாச்சு. ஒரு டிக்கெட்டு விலை வந்து 20 ரூபா சொல்கிறாங்க. பேண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் டிக்கெட் எடுக்கிற இடம் போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸ்டீபன் எதுக்கு போகிற? காய்ஸ் நம்ம வந்து முகவரி கொடுத்து இந்த குலுக்கல் முறையில் பண்ணுறாங்க. இது பண்ணால் கிஃப்ட் ஆம்பர் கிடைக்கும்னாங்க. அதான் முகவரி கொடுத்துருக்கோம். உள்ளே போடுறான் ப்ரோ. எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ ஸ்டீபன் எழுதுடாடா. ஸ்டீபன் எத்தனை எழுதுவேன்? ஸ்டீபனு போட்டுரு. குழுக்கள் இதில் போட்டதுக்கப்புறம் இது ஒரு ரிசிப்ட் தராங்க. இதை வச்சு நம்ம சப்போஸ் நம்ம ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பரா. அதோட இந்த கூப்பனை எடுத்துகிட்டு போனால் ஏஆர்சியில் வந்து 1 கிராம் தங்கத்திற்கு 100 ரூபா கம்மி பண்ணுவாங்களாம். அவ்வளோதானா? ஆமாம், அந்த சீட்டு. ஆனால் கூப்பன் விழுந்தா லக்கு, இல்லைனா 100 கிராம் நகையே வாங்க மாட்டோடா போட. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக இந்த நிறைய கடை போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரில. சுற்றி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அது ஸ்டென்ஸும் இல்லை ஏதோ ஒன்று. இது என்னன்னா ஸ்லோவா? அது ஸ்னோ ஹவுஸ் இருக்குது, கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ரோலர் கோஸ்டர் இருக்குது, அப்படியா டிராகன் இருக்குது. பார்த்து விழுந்து கேமரா கத்தம். இதுதான் ஸ்னோ வீடு. இது உள்ள வந்து போனால் ஜில்லுன்னு இருக்கும். அது நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். ஸ்டீபன் இதை பற்றி சொல்ல ஏதாச்சும்? இது வந்து கோஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஸ்னோ ஹவுஸுங்க. ஐயா பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்குது. இது உள்ளே போனால் எல்லாரும் அது கோஸ்ட் ஹவுஸா? ஆமாம், அது கோஸ்ட் ஹவுஸ். அதுவா? கோஸ்ட் ஹவுஸ். இது 3D ஹவுஸ் இருக்கு. 3D ஹவுஸ் போலாமா? எல்லாம் கிட்டக்க தெரியுற மாதிரி. வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இதேனா இது வந்து ஸ்னோ ஹவுஸ். ஸ்னோ ஹவுஸா? பனி கட்டி அடிக்கணும். ஒரு ஐஸ் கட்டி தூக்கி அடிப்பாங்க. அவ்வளோதானா? உள்ள ஈரமாகி வருவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரைட். டென்னிஸ், கிரிக்கெட் இருக்கு பாரு. விஆர் கிரிக்கெட்டு, விஷுவல் கிரிக்கெட்டு வேணா இருக்கு பாருங்க. அதெல்லாம் என்னது, காசு தாங்க நமக்கு வேஸ்ட்டு. இது வந்து ஒரு மேட் ஃப்ளோர் மாதிரி. எனக்கு கேம் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி சின்ன பிள்ளையோட இங்கே வர யூஸ் ஆகும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வேற வச்சு ட்ரை பண்ணலாம் வாங்க. அதிகங்க இது இங்கே பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வேஸ்ட்டு. என்ன பார்ப்போம், பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானுங்க. சவுண்டு வேற கேட்க மாட்டான்னு தெரியல. ஒரு குத்துப்பாட்டு, ஒரு இப்பா பாதி பேர் ரகுமான் அவங்க பாட்டு காப்பி ரெட்டு கொடுத்துருவாங்க. வாடா பண்ணால் கொஞ்சம் நிறைய இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஜாலியாக இருக்கு. அப்படிதான் மாப்பிள்ள அடிப்படை என்ன ட்ரை ஃபுட்டா? என்ன வாங்கிக்கிறீங்க? அபி என்ன வாங்க போற? வேடிக்கை தான் பார்ப்போம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஷோரூம் கூட இருக்கு. இங்கே வண்டி கூட இங்கே புக் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்போல இதுவும் போட்டிருக்காங்க. ஸ்டீபனே ஏய் யாரை பார்க்க இல்லைங்க, இங்கே வந்து வெறும் சூப்பராக இருக்காங்க. சூப்பராக இருக்கு. செருக்கு தீண்டா சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாருக்கும். செக்யூரிட்டி கேமரா
காய்ஸ் இங்கே ஸ்கேன் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா வந்து ஒரு 5 ஸ்டார் தராங்க. அப்புறம் வந்து ஒரு கேமரா வந்து அது லக்கி வின்னருக்கு கேமரா ஒன்று இருக்குது. இந்த கம்பெனி பேர் வந்து SM செக்யூரிட்டி சிஸ்டம். பேரு ஃபோன் நம்பர் யூடியூப் ஆமாம்மா தான். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நம்ம வந்து இங்கே இந்த எக்ஸ்போவில் இதுவும் தான் இருக்குங்க. இங்கே செம்மையான மேட்ருங்க. ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் தானே கொடுத்தா போகுதுன்னு போட்டோம். 5 ரூபா 5 ஸ்டார் கொடுத்தாங்க. எதுக்கோ 5 ஸ்டார் ரேட்டிங் போடுறோம். இது மாதிரி ஒன்று போட்டு 5 ஸ்டார் கிடச்சிச்சு. 20 ரூபாய்க்கு 5 ரூபா போயிட்டு மீதி 15 ரூபாய்க்கு என்னத்தை வாங்க போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஜாலியாக இருக்குது. ஜாலியாக போதுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்தது வரையும் ஜாலியாக போயிட்டுருக்கு. நிறைய எக்ஸ்போவில் இதெல்லாம் இருக்குங்க. அங்கே பாருங்க, அந்த ட்ரெயின், அப்புறம் அந்த ட்ராகன் இதெல்லாம் இருக்குது. ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ நிறையா இந்த இடம் எதுக்கிட்ட இருக்குன்னா, தர்மபுரம் வந்து நீங்கள் மயிலாடுதுறை வந்து தர்மபுரம்னு கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து அந்த இது இடம் இருக்கும் எக்ஸ்போ. நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போக்குள்ளே வரலாம். அண்ட் வந்து அடுத்தது என்ன சொல்ல வர்றேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போ வந்து 21ஆம் தேதி மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்குள்ளாட்டி மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். காய்ஸ் இங்கே மெமரபலான ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஜாலியாக இருக்குங்க. நான் பண்ணால் இங்கே திருச்சி நடக்கணும். ஜாலியாக போகுது. இந்த முடிதான் நிற்கவே மாட்டேங்குது. ஐயோ எனக்கு லேட் ஆரம்பிச்சுங்க. ஏற்கனவே பொண்ணா நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஜாலியாக இருக்கு. தலை இப்படிலாம் பண்ணாதீங்க தலை, பண்ணுங்க தலை. அப்போதான் நாங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணி வீடியோ வியூஸ் ஆக முடியும். இப்படிலாம் பண்ணாத தலை. பொண்ணுன்னு எப்போ பார்த்தாலும் பார்க்க மாட்டாரு இவர். அப்படிதான் காய்ஸ் இங்கே ட்ரெயின் வந்து பாருங்கள். ட்ரெயின் இதெல்லாம் சின்ன வயசில் வந்து அந்த ட்ரெயினில் உட்காந்தா இது ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நெஞ்சுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரியா இருக்கும். சென்னை எக்ஸ்பிரஸா? செருப்பு லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிட்டா. மாப்பிள்ள சென்னை எக்ஸ்பிரஸா? சென்னை எக்ஸ்பிரஸ் பாரு. ஏறி போவா. சென்னை அந்த தம்பியை பாருங்க எவ்வளோ க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணுறான்னு. ப்ரைஸ் இதை பார்த்தா என்ன தோணுது? இதுடா முழுக்கு கடையில் போட்டா இல்லை எப்படி கத்திட்டு இருக்கானுங்க பாரு. ப்ரோ இவங்கெல்லாம் ஒன்றரை பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல ப்ரோ. இதுக்கே அழுகுறாங்க. நீ பொத்திட்டு உட்கார்ற. இதுக்கே ஒன்றரை அந்த இது இருக்குமா ரோலர் கோஸ்டர், அதுக்கு போயிட்டு அன்கான்சன்ட்ரேஷனே போயிட்டு வந்துருமா. அன்கான்சன்ட்ரேஷன் அது என்னடா இல்லை ரைட்டு. உண்மையாடா பலூனை அழுத்தி வெடிக்க வச்சா ஏதாச்சும் கிஃப்ட் தருவாங்க. வெடிச்சுட்டாரு. ஃபைனலி வெடிச்சுட்டாரு. வெடிச்சா என்னடா கிஃப்ட்? பைசாரா வேணுமா? கிடைக்குமா? குச்சமே இல்ல. என்னடா பின்னாடி நல்லது. கண்ட்ரோல் ஏன்டா பிரைஸ் ஒன்றுனா இல்லை ப்ரோ. எனக்கு இருக்கு இந்த தமிழ் நான் எந்த பொண்ணையும் பார்க்கல. பொங்கல் சொல்றாங்க ஒத்திக்காக வாழ்கிறேன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த கேம் மொத்தம் ஏதோ 10 கேமும் இருக்கு. கேம் பேருனா ஒத்திக்காக 10 கேம் இருக்குங்க. அந்த 10 கேமுக்கு 100 ரூபா கட்டணுமா? ஏதாவது 5 கேம் நம்ம விளையாண்டுக்கலாமா? 5 கேம் விளையாண்டுக்கலாம்னா 5 கேம் விளையாண்டுக்கலாம். 5 கேம் விளையாண்டுக்கலாம். 16 கேம் விளையாடலாம். 14 கேமுங்க. 14 கேம்ல 100 ரூபா கட்டினோம்னா 5 கேம் விளையாடலாமா? ஒரு கேமுக்கு 20 20 ரூபா. ரூபா. ரைட்டுங்க. பண்ணலாமா? பண்ணலாமா? வாங்கி சாப்பிடலாம்டா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வாங்கி சாப்பிட்டா எனக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். அந்த வீடியோக்கு வந்து கைக்கே யூஸ் போகும். அதனால 280 லாஸ்டா நம்ம டேலாக்கு நம்ம தான் 14 நம்ம விளையாட போறோம். பயங்கரமா நாங்க பண்ண போறோம். என்னன்னு காய்ஸ்
என்னன்னா வைங்களேன், ஒரு ஒரு 8 கேம் இருக்கு. 8 கேமா 16 14 கேம்ல மொத்தம் 14 கேமு. 14 எல்லா கேமு. கேமும் நாங்க விளையாட போறோம். ஒரு கேம் 20 ரூபா. நாங்கள் எல்லா கேமும் விளையாட போகிறோம். கிட்டத்தட்ட 240 ரூபா கிட்ட வருது. நம்ம போய் டோக்கன் எடுக்க போயிட்டு இருக்கோம். டோக்கன் எடுத்துட்டு நான் என்னென்ன விளையாட்டுன்னு காட்டுறேன் வாங்க. எனக்கு ஜாலியா இருக்க போது என்னடா ஜாலியா இருக்க போது எனக்கு ஏங்க, எல்லாமே ஃப்ரீயாங்க. இந்த நாய் போதாங்க இப்படி போட்டு இழுத்து நடக்காங்க. எல்லா போவீங்களா கேமும் ஃப்ரீயாங்க. அதுக்கு காசுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நம்ம 4 மணி நேரம் இந்த டிஸ்கஷன்ஸ்லயே போயிட்டுங்க. அபி ஃப்ரீலாம் கிடையாது. இங்கே தான் டோக்கன் இருக்கு. நாங்களும் தப்பாக ஏதோ திட்டோம். அந்த இங்கே தான் டோக்கன் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்க போகிறோம். சீமனை யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். 5 ஸ்டார் தானா? கேமில் ஜெயிச்சா 5 ஸ்டார் மட்டும் தானா? இது என்ன தெரியுமா இருக்குது? செடி போடுவாங்க. ஓடிட்டே இருப்பாங்க. இது கேரமு. இது ரைபிள் சாட் இருக்குது. நான் இது போடுறேன். நானும் இது போடுறேன். நான் வந்து எது போடுறேன்னு நான் பார்க்குறேன் வாங்க. இது போடுறியாடா? நான் போடுறேன். இவருக்கு இதான் வேலை. சிக்கன் ப்ரோ. அது கோழி ஆயிப்போ லாகு. நம்ம இப்ப அமரன் படத்தை இங்க பார்க்க போறோம். அடிக்கு இருக்காரு பாருங்க, இவர் தான் பண்ண போறாரு. அக்கா சொல்றா மிலிட்டரிங்க வந்து செலக்ஷன் பண்றாங்க. இங்க சுட்டா அங்க தொப்பி நவுறு பாருங்க. ரீஃபில் வச்சு ரீபிள் வச்சு நான் சுத்தி பார்க்குறேன். மண்டையில தான் நான் சொல்லியிருக்கிறேன் கரெக்டா. ரைஃபில் வச்சு அந்த பலூனை சுட்டா 5 ஸ்டார் தான் தருவாங்க. நீ விளாடு. இங்கே முகுந்த் வரதராஜன். இந்து ரவேக்கா வரிக்கிறத கரெக்ட் பண்றேன். இங்க கிடையாது, வரிக்கி கூட கிடையாது உனக்கு. இதுல ஒருத்தவங்க கூட அடிக்க முடியல. எல்லாருமே ஓகே பத்திரம். அந்த ஒரு அம்மாவாவது ஒன்னு அடிச்சாங்க. அமரன் மாதிரி பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஏய் தம்பி டேய் புரியுதா? ஆமா 2 போடு. நீயாச்சும் ஒழுங்கா போடு. போடுடி. பழக்க விட்டாண்டா. இங்க பாருங்க, சம்பவத்தை பாருங்க. நீங்க போடுங்க பிரைஸ். அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. ரோஸ்ல வந்தடா. அரிமலை நவுரா அபி. அப்போ அருமாடா. வாங்க அபி. நீங்க அபி நீ கிரிக்கெட் விளையாடுற இடத்துல எங்கேயும் தூக்கி போடு. அவங்கள்ட்ட கொடுக்க கூடாதா? தோத்துட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கேம் போலாம். ஒரு 10 கேம்ல 2 நாங்கள் விளையாண்டோம். இப்போ 3வது இது 2 சான்ஸ் தானா? 2 சான்ஸ்னா ஒரு கேமுக்கு 2 சான்ஸ் தான். 2 பேர் தான். சரி ரைட்டு. கேம் வந்து ஓட்ட போடுறான் ஒருத்தர் தான். ரைட்டு அரிமல போடு. ஐயா உழுந்துச்சா? ஐயோ 2 பிக் பாஸ்ல பார்த்த கேமு. 2 சான்ஸ் தான். நம்ம அது விளையாடலாம். பலூன் நாங்கள் விளையாடுறோம். அது ஒரு பேர் செய்வனா. ஏதாச்சும் ஒழுங்கா போட்டு செய்யு. பலூன் நாங்கள் விளையாடுவோம். யார் பஸ் அடிக்கிறாளா? ஐயோ போடு போடு சீமனே. 24 புலிகேசி உருண்டு போடுற போடு.
தண்டோ கைஸ் 3வது கேம் முடிஞ்சிட்டு வாங்க 4வது கேம் போவோம். 4வது கேம் வந்து காத்தடிக்கிறது தான். பலூன் அங்கே வச்சிருவாங்க, காத்தடிக்கணும். நம்ம ஆரம்பிச்சிட்டோங்க. ரைட்டு 4வது கேம் கைஸ். இப்போ பலூன் வைக்க போறாங்க. பலூன் வச்சு நம்ம பம்ப் பண்ணோம். யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னர். இன்னைக்கு இருக்குடி சம்பவம். ரெடியா? ரெடியா? 1 2 3. என்னப்பா இந்த பக்கம் முக்குது. டயர்ட் ஆயிட்டான். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அடிக்கிறதுல. எவ்வளோ சைக்கிள் பம்ப் அடிச்சிருப்பான். ரெடி? சீக்கிரம் வெடிக்க வைங்கடா. இறக்கிது. பிரதீஷ் ஜெயிச்சிடுமாரா? பிரைஸ் வெடிச்சு விட்றா. லாலிபாப் வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இல்லடா இந்த கேம் பேர் ஆங்கிரி பேர்டு தானே? ஆங்கிரி பேர்டு கேமு. எத்தனை பால் ஒரு ஆளுக்கு? 3 பால். ஒரு ஆளுக்கு 1 பால் தான். ஆனால் 3 சான்ஸு. சீவனை கரெக்டா அது ஹெல்மெட் அடிடா. ஹெல்மெட் மண்டையாடுறா சீவனை. ஹெல்மெட் மண்டையாடு. ஹெல்மெட் மண்டையாடி. ஆய் அபி என்ன பண்ற? அடி அப்படியே இப்போ நானு என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா. இப்போ ஆர்ச்சர் விளையாட போறோம். இந்த கேம் நல்லா வரும்ல. 6வது கேம் கம்ப்ளீட்டட். 6வது கேம் அது 4 கேம் இருக்கா? அப்போ நான் 7வது கேம் விளையாடுறேன். சீவனை இப்ப நீயா போடு. சீவனை சீதாராமன் மாதிரி அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. சீதாராமனா போடு. சீதாராமன் சொல்லிட்டு அடியில் அடிக்கிறான் பாருங்க. நம்ம அடுத்த கேம் விளையாடுவாங்க. 7th கேம் ஆரம்பிச்சோம். இன்னும் 3 கேம் இருக்கு. அப்போ ஒரு தடவை பண்ணிட்டு வந்துரு. பார்த்து மச்சான். அவன் ஆட்டா நீ தான் ஆட்டுற. அதுவா ஆடும். அதுவா ஆடுறா. ஒரு சான்ஸ் வந்துட்டு 4 பேர் ஒரே இதில் முடிக்காம பாருங்க. இப்பதான் இப்பதான் ஒன் டைம் பண்ணா. நீ ஏன்டா வெயிட் பண்ண? ஆடு மாப்பிள்ளைக்கு அதுவா ஆடுங்களா? அவ்வளோதான்.
டக்கு டக்குன்னு பிடிக்கணும், அதான் கேமு. எத்தனாவது கேம்டா முடிஞ்சிருக்கு அடிப்படை டோக்கனை காட்டு. 8 கேம், இன்னும் 2 கேம், 2 கேமில் நீங்கள் விளாடுங்க யாராச்சு. கைஸ் இந்த கேம் நல்லா போயிட்டுருக்கு. 5 ஸ்டார். ஆமாம் நம்ம ஆமாம்மா சரி ஜெயிச்சா 5 ஸ்டார் கொடுப்பாங்க. ப்ரைஸு கரெக்டாக புடி ஸ்டீஃபனு கை போயிட்டு எனக்கு. என்ன மாப்பிள்ள கோழி பிடிக்கிறியா? ஏய் ஒன்று பிடிச்சான்டா. சூப்பர்ரா ப்ரைஸு. அதான் பார்த்தேன் கீழே விட்டான், எல்லாத்தையும் விட்டா போ. 10 முடிஞ்சிட்டாங்க கூட காய்ஸ். 10 கேமில் 10 முடிஞ்சிட்டு ஆனால் நாங்கள் ஏமாத்திட்டோம். இன்னும் ஒரு கேம் விளாட போகிறோம். அந்த டெடியை வந்து அந்த இதில் போடுவாங்க டனல் உள்ள. கரெக்டாக அந்த ஓட்டைக்கிட்ட வரப்போ நம்ம பேட்டை வச்சு அடிச்சிட்டோம்னா சாக்லேட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெடியா? ஏன் மிஸ்டேக் தான், சாரி சாரிண்ணே. ஒரு செகண்ட் லேட் ஆயிட்டு. 3, 2, 1 பார்த்துக்கலாம். என்ன திடீர்னு இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜுவல்லரிஸு இதெல்லாம் சொன்னேன்னே நிறைய ட்ரெஸ்லாம் இருக்கும்னு, அது உள்ளே தான் வந்துருக்கும். சீப்பனே இது வந்து அந்த கண்ணனி கிடையாது. இங்கே எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பொருட்கள் தான். என்ன ஒரு ஜாமான், வீட்டு ஜாமான் இங்கே நிறையா வாங்கிக்கலாம். மற்றபடி நம்மளோட ரகவரி காப்பீடு வந்துருக்கா? நம்ம பாட்டுங்க இந்த பாட்டுலாம் நல்லா பைத்தியம். செமையா மழை தூருது, நல்லா செமையா மழை பெய்யுது. நாங்க இன்னும் பாதி போறடா எனக்கு போவா மழை வர தூருது. ஒரு 14 கேம் முடிச்சோம்னா 10 கேம் விளையாண்டுருக்கோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. நிறைய எல்லாருமே விளையாண்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஃபண்டா ஜாலியா போச்சு. 21ஆம் தேதி தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம வந்துருங்க. ஏன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஃபேமிலியாக வந்தாலும் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய கடை இருக்கு. நாங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல இன்னும். ஏன்னா மழை வர ரொம்ப டைம் வர ஆயிடுச்சு. இல்லைங்க இதுதான் கேம்ஸு. 18 கேம்ஸ் இருக்கு. மித்த எல்லாமே இந்த சாப்பாட்டு கடை, ட்ரெஸ்ஸு கடை அப்படிதான் இருக்கு. தவிர மித்தபடி இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேமிலியாக வந்தால் எக்ஸ்போல எவ்வளோ ஜாலி பண்ணலாமோ அப்படி இருக்கும். நல்லா இருக்கு, செம்ம பண்ணுங்க, ஜாலியா இருக்கு. எல்லாரையும் நாங்க கை கட்டி உற்சாக பண்ணோம். ஆனால் எங்களுக்கு யாரும் பண்ணல. ஜாலியா இருந்தது. பிரிஞ்சுதான் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. சீவனே நம்ம இதோட vlog முடிச்சுப்போமா? கண்டிப்பா முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டுங்க. நாங்க போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு பலூனு அழுத்த சொன்னாங்க, ரொம்ப கை வலிக்குது, அப்புறம் வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது மாதிரி வீடியோ வரும். ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் போறீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் டீ குடிச்சு வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் சோறு தின்னுட்டு படுக்க வேண்டியதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு வேலை இருக்கு. கொஞ்சம் ஜாலியாக தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஆமாம் சொல்லணுன்னே இருந்தோம். நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பொங்கல். அண்ட் வந்து ப்ரைஸ் ஏதாச்சும் லாஸ்ட்டாக சொல்லலாம். அது பிரகதீஷுக்காக நான் வேண்டிக்கிறேன். அடுத்த பொங்கல் வந்து அவனுக்கு தலை பொங்கலாக இருக்கணும்னு. மச்சான் எனக்கு கல்யாணம் எதுவும் வேணாம் மச்சான். இங்கே ஒருத்தர் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் ஃபோட்டோவுக்கு. சரி அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களது விடைபெறுவது உங்கள் ஸ்டீஃபன். சிறப்பான ஆள் நீ. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். என்னென்ன சொல்றான் பாருங்க.